ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீர் குருமா. நம்ம ஷீர் குருமான்னு சொல்லுவோம், ஒரு சில பேர் இது வந்து சேமியா பாயாசம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கீ எடுத்துக்கலாம், அப்புறம் கேஷ்யூ, அப்புறம் மில்க், அப்புறம் வந்து தேவையான அளவு சேமியா. நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட அந்த ட்ரை ஃப்ரூட் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பிஸ்தா கூட ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிஸ்தா ஆட் பண்ணாலும் பிஸ்தா ஃப்ளேவர் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் முந்திரி மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கீயில் வந்து ரோஸ்ட் ஆகணும். அது ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா கீயில் வந்து முந்திரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். ஸோ இப்போ அதிலே இருக்கிற கீயில் வந்து நெக்ஸ்ட் இந்த சேமியாவும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ரோஸ்ட் இல்லை, ஸோ ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் பாயாசத்தை விட சேமியா பாயாசத்தை விட இந்த ஷீர் குருமா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷீர் குருமா சேமியா பாக்கெட்டே கிடைக்கிது. ஸோ அது ரோஸ்ட் பண்ணியே சேமியா வந்து இப்போலாம் வந்து நிறையா இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. பெங்களூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷீர் குருமான்னு சொன்னாவே அந்த சேமியா வந்து எடுத்து தருவாங்க. ஸோ நாம் முதலெல்லாம் வந்து எங்கள் அம்மாவை வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க. ஒரு நெய்யில் வந்து சேமியா நார்மல் சேமியாவை வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர் ரோஸ்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இந்த சேமியா வந்து பாயில் ஆகிற வரைக்கும் ஃப்ளேம் வந்து லெஸ்ஸாக வச்சு பாயில் ஆகட்டும். ஸோ அப்போ தான் சேமியா வந்து வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா ஓரளவுக்கு வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணுறதுனால அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ கலர் ரிமைன்ஸ் சேம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சில வந்து தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா வந்து பால்லே வந்து அந்த சேமியாவை வந்து கொதிக்க வைப்பாங்க. ஸோ அதிலே வெந்துடுற மாதிரி. ஒரு சில பேர் நம்மளை மாதிரி தண்ணி ஊற்றி அதில் பாயில் பண்ணிவிட்டு தென் பால் ஆட் பண்ணி இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருந்த சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு தான். ஸோ சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் பொறுத்து தான், ஏன்னா மில்க்கும் ஆட் பண்ணுறதுனால மில்க்லேயும் ஸ்வீட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் மில்க் வந்து வேணும், இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சேமியா மைதா தானே, ஸோ சீக்கிரமாக அது வந்து டைட் ஆகிடும். ஸோ அதனால வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மில்க்கு இல்லை வாட்டர் ஆட் பண்ணி செய்கிறோமோ, வாட்டரை விட மில்க்கு பெஸ்ட்டு ஆட் பண்ணி செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். தென் இப்போ அந்த சேமியாவில் வந்து அந்த ரோஸ்ட் பண்ண முந்திரியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மில்க் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரியே இதில் வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது அந்த மில்க்கு சுகர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஜெல்லாகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மில்க் பொங்கி பொங்கி வருது பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி. தென் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷீர் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.